ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாக்லேட் மேக்கிங் 4th டே. இன்றைக்கி நான் ப்ளைன் சாக்லேட் தான் பண்ணியிருக்கேன். ப்ளைன் சாக்லேட்டில் வந்து டாப்பிங்ஸ்லாம் நான் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நான் எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆகாமல் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் ஷெட்யூல் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ப்ளைன் சாக்லேட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே நான் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை கீழே இறக்கிடுங்க. அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுல் நீங்கள் எப்போதுமே வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சாக்லேட் வந்து திரியாக ஆகிரும். இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே மெல்ட் ஆகிரும். ரூம் டெம்பரேச்சருக்கும் சீக்கிரமாகவே வந்துடும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் வந்து சிலிக்கான் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் சூடோடே சிலிக்கான் மோல்டில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் வந்து ஒரு மாதிரி அடியில் ஒரு கலரும் மேலே ஒரு கலருமாக மாறிடும். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சாக்லேட்டை வந்து நீங்கள் சிலிக்கான் மோல்டில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பைப்பிங் பேக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாக்லேட் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் சாக்லேட் ரொம்ப நாளைக்கு பர்ஃபெக்டாக அதே டெக்ஸ்சர்லேயே நம்மளுக்கு இருக்கும். எப்போதும் 2:1 ரேஷியோவில் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பங்கு ஒயிட் காம்பவுண்ட்னா 1 பங்கு டார்க் காம்பவுண்ட் இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து டெய்ரி மில்க் டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி சாக்லேட் நான் செஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நான் வந்து ப்ளைன் சாக்லேட்க்கு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.